நிர்வாக திறமை அவங்களுக்கு சுத்தமா இல்லை. அதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் டிரான்ஸ்பார்மர் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதை பராமரிக்கிற வேலையை பார்க்கறது இல்லை அவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து கரண்டை வாங்கணும், ஜனங்களுக்கு கொடுக்கணும். நம்மளே தயாரிச்சா 5 ரூபாக்குள்ள முடிக்கலாம். ஆனா வெளியில 10 ரூபாயிலேருந்து 11 ரூபாய்க்கு தனியார்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இந்த அநியாயம் இப்படி செய்யறதுக்கு காரணமே நீங்க பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையில 1,55,000 கோடி கடை வாங்கிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து அவங்க விலைக்கு வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இது தேவையே இல்லை. நீங்க இருக்கிற நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்தினாவே நம்ம வெளியில போய் கடை வாங்க வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு ஏற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா திமுக அரசு வேறு விதத்துல கடனை செயற்கையா ஆக்கிட்டு இருக்காங்க இந்த மின்சாரத்துறையை. அதுக்குதான் நான் இதை உங்ககிட்ட புரியும்படியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். இப்ப எல்லா தலையிலையும் என்ன பண்றாங்க, மொத்தமா உங்களுக்கு கடனை ஏத்துறது ஒரு பக்கம், அதை இல்லாம எல்லா இடத்துலயும் வரிய கூட போட்டு அதையும் உங்ககிட்ட இருந்து தான் வசூல் பண்றாங்க. இதுதான் திமுக செய்யற சாதனை. எதுக்கெடுத்தாலும் பாத்தீங்கன்னாக்க நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் அப்படிம்பாங்க. இப்ப நான் பொதுவான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். நீங்க தான் இனிமே நல்ல முடிவு எடுக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க பாத்துக்குங்க இந்த திமுகவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நல்ல முடிவா நீங்க எடுங்க. அதாவது 3.5 வருட ஆட்சியில 3 முறை முதலமைச்சர் வெளிநாடு பயணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் பயணம் பண்றத தப்புன்னு சொல்லல. ஆனா நீங்க எதுலயும் வெளிப்படையா இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். அந்த துறை மந்திரி என்ன சொல்றாரு, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அதாவது தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு சட்டசபையில, நாங்க 10 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டோங்கிறார். இங்க ஏதாவது கம்பெனிகள்லாம் புதுசா ஏதாவது வந்திருக்கா? வரல. ஏன்னா 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தன்னு வேற சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுத்ததா எனக்கு தெரியல. இது எல்லாமே சும்மா சட்டசபைக்குள்ள ஒரு பேச்சுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக ஒரு துறை மந்திரி எந்திரிச்சு நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோங்கிறாரு. அதெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் நீங்க வெளியிலேருந்து நீங்க தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்காக போர்டு கம்பெனியை நீங்க மூட வச்சு வெளில அனுப்புறீங்க? அவங்கள கிட்டத்தட்ட 50 வயசு 55 வயசு நெருங்குறவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை இழந்து போயிருக்காங்க. சின்ன வயசுல வேலைக்கு சேர்ந்தவங்களும் வேலை இழந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 பேர் இது அம்மா இருந்தப்ப கொண்டுட்டு வந்து எல்லாரையும் கேட்ட பூட்டி வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்கள பேசி இருக்க வைக்க முடியல. உங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல போய் நான் அதை கொண்டுட்டு வந்துட்டேன் இதை கொண்டுட்டு வந்துட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது இளைஞர் செய்யறத மட்டும்தான் சொல்லுவேன். திமுக காரவங்க மாதிரி தேர்தல் அறிவிப்புன்னு சொல்லி இவ்வளவு விட்டுட்டு அதெல்லாம் பேப்பர்ல எழுதி கொடுத்தது தண்ணியோட பேப்பர் போயிட்டு தண்ணில அப்படின்னு சொல்ற கதை இல்ல.